நீங்கள் 100 கோடின்னு டிசைட் பண்ணுற அந்த ஒரு செகண்ட் இருக்கு பாருங்க, நீங்கள் வேல்யூவை டிசைட் பண்ணியே தீரணும். வேல்யூ இல்லாத 100 கோடி அது உங்களுக்கு எட்டா கனி தான். வளர்ந்தவங்க எல்லாருமே பணத்தை வச்சு தான் வளர்ந்தாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக பணம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தான் சப்போர்ட் பண்ணும். முதல்ல உங்களுடைய டேலண்ட்டு, உங்களுடைய கோலு தான் ஃபஸ்ட்டு. கஸ்டமரை பற்றி யோசிச்சிங்க அப்படின்னா இந்த எனர்ஜி சேனலைஸ் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு பை ப்ராடக்டாக உங்களுக்கு நீங்கள் கேட்ட எல்லாமே கிடச்சிருக்கு. பிஸ்னஸ் போயிடுதேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செல்ஃபிஷாக மாறிடுறீங்க. நம்ம தொழிலுக்கு பெனிஃபிட் தானே அப்படின்னு செய்கிறாங்க இல்லைங்களா? அப்போ கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட் கொடுக்க போகிறீங்க நீங்கள்? 100 கோடி அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா? இது ஜஸ்ட்டு ஒரு மானிட்டரி வேல்யூவா, அல்லது அதுக்கு பின்னாடி அந்த தொழில் முனைவோருடைய மனநிலையில் வேறு ஏதாவது இருக்கிற சில விஷயங்களா? அல்லது அதை நீங்கள் இந்த 100 கோடி அப்படிங்கிற இந்த பண ரீதியான இலக்குகளில் நீங்கள் அதை மெஷர் பண்ண பார்க்குறீங்களா? அது ஜஸ்ட் மணி மட்டும்தானா? ஆக்சுவலாக பணம் உங்களுக்கு சாதாரணமாக கிடைச்சிடாது, ஓகேங்களா? அதாவது பணம் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி சில விஷயங்கள் இருக்குது. நீங்கள் நார்மலாக பணத்தை சேஸ் பண்ணக்கூடாதுன்னு நிறைய சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்லுவேன், பணத்தை சேஸ் பண்ணுங்கள், அது வேல்யூபிளாக மாற்றுங்க. நீங்கள் ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்தா தானே அந்த 100 கோடி வரும். இப்போ நாங்கள் 100 கோடி சம்பாதிக்கணும் அப்படின்னா எத்தனை ஆண்டர்பிரினர்ஸ் லைஃப்பை மாற்றினா எங்களால் 100 கோடி சம்பாதிக்க முடியுன்ற ஒரு கால்குலேஷன் இருக்கு இல்லையா? அந்த வேல்யூ தான் என்னை ட்ரைவ் பண்ணுது. ஆனால் அந்த வேல்யூக்கு எனக்கு கிடைக்கிற ரிவார்டு 100 கோடி. ஓகே, அப்போது நீங்கள் எல்லாரும் பரிசுக்கு தான் ஆசைப்படுவோமே தவிர ப்ராசஸ்க்கு ஆசைப்பட மாட்டோம். நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் ப்ராசஸை என்ஜாய் பண்ணுங்கன்றோம். ப்ராசஸ் என்னவா கொண்டு போகுதுன்னு நமக்கு தெரியல. இல்லை, நீங்கள் மலை ஏற ஆசைப்படுறீங்க, டெய்லி மலை ஏறி ஏறி இறங்கிட்டே இருக்கீங்க, உங்கள் உடம்பு ஸ்ட்ராங் ஆகிடுது, கால்கள் வலுவாகிடுது. ஆனால் எங்கே போகிறீங்க? சார் நான் எவரெஸ்ட்டை தொடணும், அப்போ ஏறுங்க. எவரெஸ்ட்டை தொடணுன்றது ரிவார்டு இல்லையா? அப்போது ரிவார்டை நோக்கி போக சொல்ல மட்டும்தான் உங்களுக்கு அந்த உத்வேகம் கிடைக்கும். நீங்கள் ரிவார்டு வேணாம், எனக்கு இந்த ப்ராசஸ் தான் நான் என்ஜாய் பண்ணணும்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா ப்ராசஸ் சலிப்பை தான் கொடுக்கும். நம்ம அவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது, கிரேட் பீப்புள் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரிலாம் நம்மளை யோசிக்க வேணாம். நம்ம ஒரு சாதாரண மனுஷனாக யோசிங்களேன். ஒரு குழந்தைய யோசிங்க. குழந்தைக்கு சாக்லேட் காமிச்சிங்கன்னா அழுகுதை நிற்கும். இல்லை நீ அழுகக்கூடாது, இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணிங்க அப்படின்னா குழந்தை அழுதுகிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ வேல்யூ என்ன அப்படின்றத டிசைட் பண்ணுறது 100 கோடி. இப்போ நீங்கள் ஒரு 10 கோடிக்கு இலக்கு வைக்கிறீங்கன்னா 10 கோடிக்கான வேல்யூ நீங்கள் கொடுத்துருப்பீங்க. இப்போ 100 கோடி அப்படின்னா நீங்கள் 100 கோடிக்கான ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறீங்கல்ல? எஸ். நீங்கள் எக்ஸாம்பிள், ஒரு கஸ்டமர் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாருன்னு வச்சிங்களேன். இப்போ நீங்கள் 100 கோடிக்கு போனால் எவ்வளோ கஸ்டமருடைய வேல்யூ மாற்றிருப்பீங்க. ஸோ அதுதான் 100 கோடி. ஏன் சார் அது 1000 கோடியாக இருக்கக்கூடாதான்னா 1000 கோடி வைங்க, நான் சந்தோஷப்படுறேன். பட் ஃபஸ்ட்டு 100 கோடி அச்சீவ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் 1000 கோடிக்கு போங்க. ஸோ பணம் வேல்யூ இல்லாமல் வராது. வேல்யூ இல்லாமல் வர பணம் நம்மக்கிட்ட நிற்கவே நிற்காது. ஓகே, நாங்கள் எப்பயுமே ஒரு டேர்ம் சொல்லுவோம், ஆக்சிடென்டல் க்ரோத் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னென்னா, சில பேர் பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க, ஒரு ஃபஸ்ட்டு 3 months 4 months திடீர்னு வளர்ந்துடும். இவருக்கு என்ன வேல்யூ கொடுத்து அது பணம் வந்ததுன்னே தெரியாது. அவர் என்ன பண்ணார், அந்த வேல்யூவை மாற்றி மாற்றி பார்ப்பார், கஸ்டமரை மாற்றி மாற்றி பார்ப்பார், ப்ராடக்டை மாற்றி மாற்றி பார்ப்பார். 2 வருஷத்தில் இழுத்து மூடிட்டு வந்துடுவார். அப்போது நீங்கள் 100 கோடின்னு டிசைட் பண்ணுற அந்த ஒரு செகண்ட் இருக்குது பாருங்கள், நீங்கள் வேல்யூவை டிசைட் பண்ணியே தீரணும். வேல்யூ இல்லாத 100 கோடி அது உங்களுக்கு எட்டா கனி தான், உங்கள் கனவுல மட்டும்தான் இருக்கும். அப்போ அந்த வேல்யூ ட்ரைவ் பண்ணுறது சொல்லி கொடுக்குறோம். ஓகே, அப்போ 100 கோடின்றது 100 கோடி இல்லை, அது 100 கோடிக்கான வேல்யூ இல்லையா? அதுதான் உங்களை இம்பேக்ட் பண்ணும். 100 கோடின்றது ரிவார்டு. எனக்கு அந்த ரிவார்டு தேவையில்லை. நான் என்ஜிஓ வச்சு ரன் பண்ணால் இப்போ ஒரு 100 பேர் சந்தோஷப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தோஷப்பட்டுக்கலாம். யூ ஆர் இன் அ பிஸ்னஸ். பிஸ்னஸ் கம்ஸ் வித் ரிஸ்க் கம்ஸ் வித் மணி. நீங்கள் ஓகே, பிஸ்னஸ் எப்போவுமே பணத்தை வச்சு தான் வரும். ஓகே, பணம் இல்லை அப்படின்னா பிஸ்னஸ் இல்லை. எஸ். அப்போது அந்த பணம் எவ்வளோ பெருசாக வேணுன்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ அதனால் இங்கே பணம் ரொம்ப முக்கியமான ஒரு குறியீடு. பணம் உங்களுக்கு கிடைக்கிற பரிசு, அந்த பரிசு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேவை. ஒலிம்பிக்கில் பதக்கம் இல்லை, எல்லாரும் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போவோமா? யாருக்கு கோல்டு யாருக்கு சில்வர்னு சொன்னால் மட்டும்தான் அங்கே உழைப்பு இருக்கும் இல்லைங்களா? அந்த உழைப்பு தான் இங்கே கொடுக்குற ரிவார்டு. அந்த ரிவார்டுக்கான தகுதியான நபராக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு இலக்கை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ரைட், சூப்பர். உங்களுடைய கதையை கேட்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன்.
இப்போ நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த தொழிலுக்குள்ளே நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி உங்களுடைய அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து எப்படி நீங்கள் இந்த ட்ரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது நடந்துச்சு? உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாமே. நான் வந்து ஒரு புவர் கிளாஸ்ன்னு சொல்லலாம், இல்லை லோயர் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு குடும்ப பின்னணி. சிங்கிள் மதரு, ஒரே ஒரு பிரதரு, கொஞ்சம் நல்லா படிக்கிற பையன், ஸ்கூலு காலேஜ்லாம் நல்லா படிக்கிற பையன். வேலூரில் விஐடி யூனிவர்சிட்டியில் தான் நான் படிச்சுட்டு ஆனால் என்னுடைய நோக்கம் வந்து மேபி நம்ம டெஸ்டினேஷனான்னு தெரியல. என்னுடைய நோக்கம் வந்து தொடர்ந்து வந்து வேலைக்கு போகக்கூடாது, நாம் வந்து எப்படியாவது வந்து பிஸ்னஸ்குள்ளே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய என் வீடியோவை பார்க்குறவங்க வந்து நீங்கள் பண்ணுற அட்வைஸ்லாம் வந்து ஏழைகளுக்கு இல்லை, பணக்காரங்களுக்கு தான் அப்படின்னு. இல்லை, நான் உங்களோட மோசமான நிலைமையிலேருந்தால் இந்த நிலைமைக்கு வந்திருக்குன்னு சொல்கிறதுக்கே அவங்களுக்கு புரியல. ஓகே, ஏன்னா அவங்க பார்க்குற பார்வை என்ன அப்படின்னா, வளர்ந்தவங்க எல்லாருமே பணத்தை வச்சு தான் வளர்ந்தாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக பணம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தான் சப்போர்ட் பண்ணும். முதல்ல உங்களுடைய டேலண்ட்டு, உங்களுடைய கோலு தான் ஃபஸ்ட்டு, இல்லைங்களா? அதை வந்து அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்கு மேபி பணம் சப்போர்ட் பண்ணலாம். நிறைய பேர் சொல்கிறாங்க, பிஸ்னஸ் பணம் இல்லாமல் ஆரம்பிக்க முடியுமா? ஏன் ஆரம்பிக்க முடியாது? ₹1 இல்லாமல் பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும், சரிங்களா? நான் கிட்டத்தட்ட 6 பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன். அதில் 4 பிஸ்னஸ் வந்து என்னை நம்பி யாரோ ஒருத்தர் பணம் கொடுத்தாங்க, ஓகேங்களா? அவங்களை இம்ப்ரெஸ் பண்ண, இல்லை அந்த அந்த நீங்கள் நம்புகிற விஷயத்த அவங்களுக்கு சொல்லி கொடுக்க உங்களுக்கு தெரியணும். இல்லை உங்களை நம்பி கொடுப்பாங்க, என்னை நம்பி கொடுக்க மாட்டாங்க. அப்போ உங்களை நம்பி கொடுக்க மாட்டாங்க தான். நீங்களே ஆன்சர் சொல்லிடுறீங்கல்ல. நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க கமெண்ட்ல, நீங்கள் கேட்டால் பணம் கொடுப்பாங்க, நான் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், ஏன்னா நீங்கள் நம்புறீங்க, நீங்கள் கேட்டால் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, அதனால உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. நான் நம்புகிறேன், எனக்கு நான் கேட்டால் பணம் கொடுப்பாங்கன்னு எனக்கு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அப்படி ஒரு சாதாரண பேக்ரவுண்ட்லேருந்து காலேஜ் முடிச்சுட்டு எல்லாருமே இந்த சோஷியல் ப்ரெஷர் ஒன்று இருந்திருக்கும், வேலைக்கு போங்க, அதுவும் நல்லா படிக்கிற பையனா கண்டிப்பாக ஒரு வேலைக்கு போய் ஆகணும் இல்லையா? வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நல்ல ஆஃபர்ஸ்லாம் வந்தது. நான் நல்ல காலேஜில் படித்ததுனால நல்ல நல்ல ஆஃபர்லாம் வந்தது. பட் எனக்கு வந்து தொழில் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன காரணம்? நீங்கள் அதில் நான் ஒரு ரீசன் எங்கள் அம்மாவுக்கு சொன்னது, கன்வின்ஸ் பண்ணது ஒரே ஒரு விஷயந்தான். அடுத்த 5 வருஷம் நம்ம லைஃப்பில் ஒரு 20-30 வருஷம் கஷ்டப்பட்டுட்டோம். நான் இன்னும் ஒரு 5 வருஷம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் மாறிடும் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க வந்து இன்னமும் கஷ்டப்பட சொல்கிறியா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் அதுக்கு பதில் என்ன சொன்னேன், கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்பட சொல்கிறேம்மா, நான் ஒரு வேலைக்கு போயிட்டு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள ஃபேமிலி வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் லைஃப்பில் என்னால் ரிஸ்கே எடுக்க முடியாது. நம்ம இப்போ எடுக்கிற ரிஸ்க்கு தான் நமக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு வெல்த்தை க்ரியேட் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஒரு தெளிவான பார்வையா, இல்லை எனக்குள்ள அந்த ஆசை இருந்ததான்னு தெரியல. அதை வந்து நான் சொன்னேன். ஓரளவுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனாலும் விருப்பப்பட்டு ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஆரம்பித்தோம். பயங்கரமான ஃபெயிலியர். அதாவது எவ்வளோ பெரிய ஃபெயிலியர் அப்படின்னா, நான் ஆரம்பித்த பிஸ்னஸுடைய வேல்யூ வந்து ஒரு 2 லட்சம் இருக்கும். எண்டு பண்ண சொல்ல கடன் மட்டும் 1 கோடிக்கு மேலே. ஓகே, என்ன தொழில் ஆரம்பிச்சிங்க? ரெஸ்டாரண்ட்ஸ், ஓகே, உணவகங்கள் ஆரம்பித்தேன். ரொம்ப ஸ்பீடாக ஸ்கேல் பண்ணேன். கிட்டத்தட்ட 1 இயர்லேயே 4 ரெஸ்டாரண்ட்ஸ் ஆரம்பித்தோம். ஸ்கேல் பண்ணக்கூடிய அளவில் எல்லா பிஸ்னஸும் ஸ்கேல் பண்ணிடலாம். பட் அதை பாதுகாத்துக்க முடியல. ஒரு 4 பிரான்ச் போட்டதுக்கப்புறம் அதை எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணுறது, எப்படி மேன் பவரை ஹேண்டில் பண்ணுறது, என்னத்துக்காக கஸ்டமர் நம்மளை தேடி வராங்க, எதுவுமே புரியல. ஸோ அந்த புரிதல் இல்லாத நிலைமையில் அந்த தொழில் வந்து பயங்கரமாக பாதிக்கப்பட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ எங்கள் அம்மாவுக்கு கொடுத்த வாக்கு ஒன்று இருந்தது இல்லைங்களா, கொஞ்ச நாள் கஷ்டப்படலாம்னு சொல்லிட்டு அந்த கொஞ்ச நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். ஓகே, ஏன்னா வந்து பாசிட்டிவாக 0ல் இருந்த குடும்பத்தை வந்து மைனஸில் கொண்டு போய் சேர்த்துட்டேன். பட் அதுக்கு முழு பொறுப்பு நான் எடுத்துக்கிட்டு அடுத்த ஒரு 5-6 வருஷம் வந்து தொடர்ந்து அதுக்கான வேலைகளை பார்த்துட்டு அந்த கடன்லாம் அடைஞ்சி வெளியே வரதுக்கு ஒரு 8 வருஷம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? பட்டு நீங்கள் என்னை நம்ப மாட்டீங்க, அந்த 8 வருஷம் முடிஞ்ச பிறகு இன்றைக்கி சென்னையில் சொந்தமாக வீடு, காரு, அதாவது நாங்கள் எங்கள் ஜெனரேஷனே யோசித்து பார்க்காத ஒரு வளர்ச்சியை என்னால் அடைய முடிஞ்சது. என் கூட வேலைக்கு போனாங்க இல்லைங்களா, அவங்க இன்றைக்கி வந்து என்கிட்ட கேட்குறாங்க, டேய் நான் கூட அப்போவே ஆரம்பிச்சிருப்பேன் பிஸ்னஸ்ஸு, எங்கள் வீட்டில் விடல அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அவங்க கம்ஃபர்ட் ஜோனில் இருக்காங்க, வெளியே வரவே முடியாது. ஓகே, ஸோ
இதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லுவேன், ரிஸ்க் எடுக்கிறீங்களா கொஞ்ச நாள் சேர்த்து கஷ்டப்பட்டுக்குங்க, அதுக்கான ரிவார்டு தெளிவாக கிடைக்கும். நம்ம கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போனதுக்கப்புறம் இல்லை ஒரு ஜாப் தேடி போனதுக்கப்புறம், நான் ஜாப் தப்புன்னு சொல்லலை, உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை தொடர்ந்து செய்யுங்க. ஓகே, உங்களுக்கு ஜாப்பு பிடிக்குதா, அந்த வேலை பிடிக்குதா, அந்த வேலையில் நீங்கள் பெரிய ஆள் ஆகிடலாம், அது பிடிச்சி செஞ்சீங்கன்னா. நீங்கள் அந்த 8 வருஷம் அந்த கேப்பில் நீங்கள் படிப்படியாக ஒரு முன்னேற்றம் அடைஞ்சு ஒரு எகெயின் நீங்கள் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு ஒரு தோணியிருக்கும். என்ன தோணியிருக்கும் அப்படின்னா, சரி அன்றைக்கி மட்டும் எனக்கு இது நடக்கலைன்னா நான் அன்றைக்கி இங்கே வந்திருக்க மாட்டேன், அன்றைக்கி நான் இழந்த பணமோ அல்லது அந்த முதலீடுகளோ இன்றைக்கி நான் இங்கே இருக்கிற இடத்துல நான் கற்றுக்க வேண்டிய பாடத்துக்கு கற்றுக்கிறதுக்கு கொடுத்த ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்திருக்கும் இல்லைங்களா? என்னென்ன விஷயங்கள் அப்படி கற்றுக்கிட்டீங்க? என்னென்ன விஷயம் ஓகே நம்ம இதுதான் பண்ணியிருக்கோம், இதை இப்படி தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன பாடங்கள் அந்த 8 வருஷத்தில் கற்றுக்கிட்டீங்க அந்த பழைய தொழில்? நான் தவறு நடந்ததா எங்கேயுமே நான் நினைக்கல, ஃபஸ்ட்டு விஷயம். அதே மாதிரி தவறு ஏதாவது நடந்ததுன்னா அதுக்கு 100% நான் தான் பொறுப்பு. ஓகேங்களா? அந்த பொறுப்புன்னு நான் ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் அதை நினச்சி கவலைப்படுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ அதை சரி பண்ணுறதுக்கான வேலைகளை நம்ம தொடர்ந்து செய்யணும் இல்லைங்களா? இந்த ஜேர்னியில் நான் முக்கியமாக கற்றுக்கிட்ட விஷயம், நம்மளை சுற்றி இருக்கிற உலகத்தில் நிறைய நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள். ஓகே, அவங்க எல்லா இடத்துலையும் எனக்கு பெருசாக கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆனால் எனக்கு இருக்கிற ஒரு முக்கியமான நம்பிக்கை என்னென்னா, நீங்கள் கஷ்டப்பட சொல்ல ஏதோ ஒரு மனுஷன் உங்க கிட்ட ஒரு சப்போர்ட்டிவாக ஏதோ ஒரு விஷயத்தை செய்வாங்க. அந்த மாதிரி இந்த 8 வருஷம் பெயின்ஃபுல் ஜேர்னி இருக்கு இல்லைங்களா, அது பெயின்ஃபுல்லான்னு கூட தெரியல. ஏன்னா இன்றைக்கி என்ஜாய் பண்ணுறதுக்கான வழி அது தானே இல்லை. எனக்கு என்ன, நான் மேப் இல்லாமல் எனக்கு எதுவும் தெரியாமல் நான் அது தப்பு பண்ணிட்டேன். இன்றைக்கி எல்லா சிஸ்டமும் இருக்குது. ஓகே, இன்றைக்கி ஏஐலாம் உங்களுக்கு எப்படி ஒரு 3 வருஷத்தில் பிஸ்னஸ் க்ரோ பண்ணுறதுன்னு போட்டிங்கன்னாவே கிடச்சிரும். அதை நீங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. அதுமாதிரி சக்ஸஸ் ஆகிறவங்களும் நம்ம டெய்லியும் படிச்சுட்டு தான் இருக்கோம் இல்லைங்களா? அப்போது ஒரு தோத்துட்டோம் அப்படின்னா நல்ல மனிதர்கள் நிறைய பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தர் நமக்கு சப்போர்ட்டிவாக வந்தாங்க. இப்போது நான் பார்த்த விஷயம் நம்ம தோக்கிறதுக்கு பயப்படக்கூடாது. ஓகே, உலகத்தில் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் ஒரு வாய்ப்பை ட்ரை பண்ணுறீங்க, அந்த வாய்ப்பு கிடைக்கல, அடுத்த வாய்ப்பு கிடைக்க போகுது. ஸோ அப்படி தான் நல்ல மனிதர்கள் நிறைய வாய்ப்பு கொடுத்தாங்க. நான் முழுசாக தோத்துட்டு இருக்க சொல்ல கூட அடுத்த வருஷமே ஒரு ஒரு பெரிய ஜவுளி கடை ஓனர் அவரோட சேர்ந்து ஒரு ஜாயின் வெஞ்சர் ஆரம்பித்தோம். ஓகே, அவர் தமிழ், நான் நீ ஜெயிச்சிருந்தா கூட நான் கூப்பிட்டு இதை பண்ணியிருக்க மாட்டேன், நீ தோத்ததுனால நீ ஜெயிச்சிருவேன்னு எனக்கு தெரியும், அதனால நான் இதை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார். அதனால் நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னு கவலைப்பட தேவையில்லை, அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். அதை யோசிச்சிங்கன்னாவே எல்லாமே சால்வ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. மிஸ்டேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப குயிக்காக விரிவுபடுத்தணும். அது நம்ம பிஸ்னஸ் ரிலேட்டடாக பேச நம்ம பேசலாம். பட் மைண்ட் லெவலில் இங்கே தோற்றவங்கன்னு யாருமே இல்லை. அதாவது கீழே விழுந்துட்டா ஏஞ்சிக்க முடியலன்னு படுத்துட்டு இருக்கவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அவங்களால ஏஞ்சிக்க முடியாது. சரிங்களா? கீழே விழுந்தா என்ன, தொடச்சிட்டு எழுந்து அடுத்த வேலையை பார்த்து அங்கே போய் அடுத்த இடத்துல விழுந்துக்க வேண்டியதான். விழுந்து ஓட்ட கற்றுப்போம் இல்லைங்களா? சைக்கிள் அப்படி தானே ஓட்ட கற்றுக்கிட்டோம். கண்டிப்பாக முதல்ல ஓட்ட சொல்ல கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும் சைக்கிள். இன்றைக்கி சைக்கிளில் ஏறி உக்காந்திங்கன்னா எது பெடலு எது ஹேண்டில் பார்னே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பாட்டு வேகமாக காற்றை விட வேகமாக போவீங்க. பட்டு அதுக்கு காரணம் அன்றைக்கி ஃபஸ்ட்டு பெடல் அடித்து விழுந்தீங்க இல்லையா, அதுதானே நீங்கள் நம்ப மாட்டீங்க. அதனால் லைஃப் இஸ் மூமெண்ட் தான், நீங்கள் மூவ் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான். அது இல்லாமல் நம்ம தோத்துட்டவங்கக்கிட்ட ஒரு மிகப்பெரிய பிரச்சனைனா, அவங்க ஃபாஸ்ட்டை பற்றி நினச்சிட்டே இருப்பாங்க, இறந்த காலத்தை பற்றி நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. நான் அப்படி வாழ்ந்துருக்கலாம், நான் இப்படி வாழ்ந்துருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களால ஜெயிக்கவே முடியாது. நீங்கள் எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறவனால மட்டும்தான் ஜெயிக்க முடியும். எல்லாம் சொல்லுவாங்க இன்றைக்கி பற்றி யோசிங்க, ப்ரெசண்ட்டை பற்றி யோசிங்க, இந்த ப்ரெசண்ட்டை எப்படி யூஸ் பண்ண போகிறீங்கன்னு இருக்கு இல்லையா, அதுதான் எதிர்காலம். ப்ரெசண்ட் சூப்பரான ஒரு ப்ரெசண்ட் இருக்குது, அந்த ப்ரெசண்ட்டை எனக்கு யூஸ் பண்ணவே தெரியல எதிர்காலத்தில் அப்படின்னா அந்த ப்ரெசண்ட் வேஸ்ட் இல்லை. பட் ஆனால் நீங்கள் மிஸ் பண்ணதை நினச்சி ஃபீல் பண்ணுறதுல ஒரு பிரயோஜனமே இல்லை. எஸ், இப்போ உங்களுடைய இப்போ நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த
பிஸ்னஸ் கன்சல்டிங் அப்படிங்கிறதுக்குள்ளே எப்படி அந்த டிரான்சிஷன் எப்படி நடந்துச்சு? நீங்கள் தொழில் சொந்தமாக பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, அண்ட் தென் இங்கே தொழில் பண்ணுறவங்களோட கனெக்ட் ஆகிற இந்த டிரான்சிஷன் எப்படி நடந்துச்சு? சார் 2014 என் பிஸ்னஸ் தோக்குது. பட்டு நம்ம எப்பயுமே போராடும் இல்லைங்களா, அந்த கடைசியாக வந்து எப்படியாவது இந்த பிஸ்னஸை காப்பாற்றினு சொல்லிட்டு. அப்போ போராட சொல்ல எனக்கு கிடைச்ச அட்வைசஸ் என்ன அப்படின்னா, பிஸ்னஸ் கோச்சஸ் ஹையர் பண்ணிக்கிங்க, அவங்க எப்படியாவது இதை சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ நமக்கு வந்து ஜஸ்டைலில் தான், கூகுளெலாம் கூட சர்ச் பண்ண பெருசாக கிடைக்காது, ஜஸ்டைலில் நம்பர் எடுத்து பேசணும். அப்போ வந்து ஒரு 2-3 பிஸ்னஸ் கோச்சஸ்க்கு பேசணும். அவங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய பிஸ்னஸ் ஃபார்ம்ஸ்க்கு தான் வந்து பண்ணுவாங்க. ஒரு டாடா குரூப்ஸு, டிவிஎஸ் குரூப்ஸ் மாதிரி தான் பண்ணுவாங்க. அப்போ வந்து லீன் சிக்ஸ் சிக்மா கன்சல்டன்ட்ஸ்னு இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து பிஸ்னஸ் கோச்சஸாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த ஸ்மால் பிஸ்னஸ்க்கு கோச்சஸ் வந்து அப்போ இல்லை, அந்த காலகட்டத்தில் இல்லை. இப்போ தான் வந்து தமிழ்நாட்டில், அதுவும் வந்து கோவிடுக்கு அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த டைம் வந்து நம்ம வந்து அவங்கள ஹையர் பண்ணலான்னு கேட்க சொல்ல அவங்க சொன்ன டிமாண்டும், அதேமாதிரி நம்ம பிஸ்னஸுக்கு எவ்வளோ டிமாண்ட் கொடுத்தாலும் வரமாட்டேன்ற ஒரு வாக்குவாதத்தை வச்சாங்க. இப்போ நிறைய ட்ரை பண்ணோம், ஒரு 2-3 மாதம் வந்து தொடர்ந்து ட்ரை பண்ணி ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற சுச்சுவேஷனில் தான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்தோம். ஸோ அப்போது வந்து யோசிக்க சொல்ல எனக்கு தோணுது வந்து, நமக்கு இருக்கிற மாதிரியான பெயின் எத்தனை பேருக்கு இருக்கும்? கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணுற ஒரு, அதுவும் ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்கும் இது பெயின் கனெக்ட் ஆன மாதிரி இருந்தது. பட்டு நான் வந்து என்னுடைய தொழிலை மூடிட்டு ஒரு கிட்டத்தட்ட 6 மாதம் ரூம்குள்ளேயே தான் இருந்தேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் அந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சம் நிறைய இதை பற்றிலாம் படிக்க, என்ன பண்ணலான்னு யோசிக்க சொல்ல, அதை படிக்க சொல்ல பிஸ்னஸ் டிப்ஸ்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுவோம். அவங்க ஒரு ப்ராப்ளம் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு, இதை நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு, அவங்க எனக்கு வந்து திரும்பி வந்து 1 வாரம் 2 வாரம் பொறுத்து வந்து, நீ சொன்ன இந்த விஷயம் நடக்குது, இது வந்து ஏதோ உனக்கு நல்லா வரும்னு நினைக்கிறேன், நீ செஞ்சு பாரு அப்படின்னாங்க. அப்போது எங்களுக்கு வந்து பிஸ்னஸ் கோச்சிங்கு கன்சல்டிங்கிற பேர்லாம் தெரியாது. ஓகே, நான் ஏதோ ஒரு விஷயம் அவங்க ப்ராப்ளம் சொன்னாங்க, அதுக்கு வந்து எங்கே வந்து சொல்யூஷன் எடுத்தோம், அதை வந்து கொடுத்தோம். பட் என்னென்னா, அந்த நான் எடுத்த சொல்யூஷனும் அவங்க ப்ராப்ளமும் அழகாக கனெக்ட் ஆகி சால்வ் ஆச்சு. ஓகேங்களா, அதை வந்து என்னால் கொண்டு வர முடிஞ்சதுக்கு காரணம் வந்து ஆல்ரெடி அந்த ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, அந்த பெயின் எனக்குள்ளே இருந்தது. ஸோ இந்த ப்ராப்ளம் இப்படி தான் வருதுன்னு என்னால் அனலைஸ் பண்ண முடிஞ்சது. அதனால் அந்த சொல்யூஷன் ஒர்க் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதையே ஒரு கேரியராக எடுக்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கும் வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு. ஏன்னா வந்து நமக்கு இருக்கிற பெயின் எல்லாருக்கும் இருக்குது, நம்ம ஏன் அதை சால்வ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா பெரிய பிஸ்னஸும் அவங்கவுங்க பெயின்லேருந்து தான் வரும் ஃபஸ்ட்டு. ஓகே, அது மார்க்கெட்லேருந்துலாம் வராது, உங்கள் பெயின் தான் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் அதுக்கான மார்க்கெட் உருவாகும், அதுக்கான ப்ராடக்ட் நீங்கள் உருவாக்குவீங்க. இப்போ வந்து இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு போக சொல்ல, நாம் வந்து அப்போது கன்சல்டன்ட் நினச்சவங்கலாம் வந்து லீன் சிக்ஸ் சிக்மா கன்சல்டன்ட்ஸ் தான். ஸோ அவங்க படித்த அதே படிப்பை நம்மளும் போய் படிக்கலாம்னு சொல்லிட்டு லீன் சிக்ஸ் சிக்மாலாம் படித்து அதை பண்ணோம். பட் அது வந்து ப்ராசஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு புரிஞ்சுது. அது வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ், இப்போ ஆப்பிள் போல் இருக்கிற கம்பெனிஸ்க்கு வந்து ப்ராசஸ் செட் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த லீன் சிக்ஸ் சிக்மா உதவும். அதுக்கப்புறம் அப்படியே அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய சின்ன சின்ன ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி அவங்க வளர 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 நமக்கு அதில் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாச்சு. ப்ளஸ் என்னுடைய அந்த ப்ராசஸ் பேக்ரவுண்டு, லீன் சிக்ஸ் சிக்மா ப்ராசஸ் பேக்ரவுண்டு இது பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தது. ஏன்னா எல்லாத்தையும் டேட்டாவை விஷுவலைஸ் பார்க்க முடியும், அதில் இன்ட்யூட்டிவாக வந்து சொல்ல முடியாது. இப்போ நார்மலாக ஒரு பிஸ்னஸ் கன்சல்டன்ட் இருக்காங்க அப்படின்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒரு இன்ட்யூட்டிவாக சொல்லிடுவார், இதுக்கு இப்படி தான் சொல்யூஷன் இருக்கும், போய் ட்ரை பண்ணுங்கன்னு. அப்போ அதுக்கு வந்து ரிசல்ட் வந்து 50% ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவோம். 50% நடக்கலாம், 50% நடக்காமல் போகலாம். இதே ஒரு லீன் சிக்ஸ் சிக்மாவில் சொல்ல அதுக்கான டேட்டாவை கேட்டு அந்த டேட்டாவை வேலிடேட் பண்ணி அந்த வேலிடேஷன்லேருந்து ஒரு சொல்யூஷன் டெரிவ் ஆகும். அப்போ அந்த சொல்யூஷன் வந்து 98% அக்யூரேசி இருக்கும். இந்த அக்யூரேசி கொண்டு வரதுக்கு இந்த டேட்டா இதில் வந்து நம்ம நம்பர்ஸ் போய் சொல்லாது இல்லைங்களா. இப்போ நீங்கள் வந்து சேல்ஸ் ப்ராப்ளம் சொல்கிறீங்க, இப்போ நீங்கள் சேல்ஸ் ப்ராப்ளம் சொல்லிட்டு நிறைய மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, பட் சேல்ஸ் ப்ராப்ளம் சால்வ் ஆகலை. இப்போ நாம் வந்து நம்பர்ஸ் எடுக்கிறோம், கன்வர்ஷன் ரேட்டு எல்லாத்தையும் எடுக்கிறோம். அப்போ உங்களுடைய கஸ்டமர் ஹாப்பினஸ் ரேட்டு ஒன்று எடுக்கிறோம், ஒரு நம்பர் எடுக்கிறோம். இப்போ அதில் வந்து ரேட்டிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ உங்கள் கஸ்டமர் ஹாப்பியாக இல்லை, ஏன் இல்லை அப்படின்னா உங்கள் ப்ராடக்ட் குவாலிட்டியாக இல்லை. ப்ராடக்ட் குவாலிட்டியாக இல்லாததுக்கு என்ன டேட்டான்னு நம்ம பேக்கப் எடுக்கிறோம். அப்போது எங்கேயோ இருக்கிற பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு டேட்டா பேக்கப் பண்ணும்.
ஓகேங்களா? இப்போ இந்த கஸ்டமர் ப்ராப்ளம் அப்படின்னு இன்ட்யூட்டிவாக சொல்லுறதுக்கு பதில் இந்த ப்ராப்ளத்துக்கு இதுதான் சரி அப்படின்றது டேட்டாவாக நமக்கு கிடைக்குது, நம்பர்ஸாக கிடைக்குது. பாருங்கள், நீங்கள் வந்து சேல்ஸ் வந்து கன்வர்ஷன் ரேட் வந்து 10% சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய கஸ்டமர் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் வந்து லெஸ் தென் 10% இருக்குது. இப்போது ப்ராடக்ட் பிடிக்காதனால தான் இது கொடுத்துருக்காங்க. இப்போ நல்லா இல்லாத ப்ராடக்ட் எப்படி கஸ்டமர் வாங்குவாங்க? ஓகே, இது வந்து ஒரு செயினாக நான் சொல்கிறேன். பட் இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு நம்பர்ஸ் இருக்குது. அந்த நம்பர்ஸை நம்ம அனலைஸ் பண்ணி அந்த நம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு கோச்சிங் கொடுக்குறோம், கன்சல்டிங் கொடுக்குறோம். அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் கொடுக்குறோம். ஸோ அது வந்து அவங்களுக்கு சால்வ் பண்ணுது. இதுதான் இந்த லீன் சிக்ஸ் சிக்மாவில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். ஸோ டேட்டா பேஸ்டு டிசிஷன்ஸ் கொடுக்குறோம். இப்போ நிறைய பேர் டேட்டா பேஸ்ட் டிசிஷன் சொல்கிறாங்க. பட் சின்ஸ் அதை அனலைஸ் பண்ணி அதை சரியாக கொடுக்க தெரியணும். ஓகேங்களா? ஸோ அதில் இருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உருவாகி அதுக்கப்புறம் வந்து நிறைய ஸ்மால் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணி அவங்க க்ரோ ஆக நாமளும் க்ரோ ஆகி வந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பரவாயில்ல, தமிழ்நாட்டில் வந்து பெருவாரியான பிஸ்னஸ் பீப்புள் என்னை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த லீன் சிக்ஸ் சிக்மா அப்படின்னா என்ன, ப்ளஸ் இதில் வந்து மேஜராக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த ஃப்ரேம் ஒர்க், அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் என்னென்ன மேக்ஸிமம் முக்கியமான டேட்டா விஷயங்களை வந்து எடுப்பீங்க? இதெல்லாம் வந்து ஒரு தொழிலுக்கு டீஃபால்ட்டாக இருக்க வேண்டிய டேட்டா அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் இதெல்லாம் வரும்னா? ஆக்சுவலாக லீன் சிக்ஸ் சிக்மா வந்து ஒரு ப்ராசஸிங் டூல் தான். அது ப்ராசஸிங் டூல்னு கூட சொல்ல முடியாது, அது ப்ராசஸ்க்காக சப்போர்ட் பண்ணுற ஒரு மெத்தட். ஓகே, அது வந்து ஃபஸ்ட்டு வந்து மோட்ரோலா தான் அதை வந்து உருவாக்குறாங்க. அவங்க கம்பெனியில் வந்து குவாலிட்டி, அதாவது அந்த பொருள் வந்து டிஃபெக்ட் கம்மியாக வரத்துக்கும் எரர் கம்மியாக வரத்துக்கும் ஒரு ப்ராசஸிங் மெத்தட். அதை வந்து நம்பர்ஸாக மாற்றிட்டாங்க. 1 மில்லியனில் 3லேருந்து 5 பொருள் டிஃபெக்ட் ஆகலாம். அப்போது அது டிஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுங்க. ஓகே, இப்போ அது ரிவர்ஸ் கால்குலேஷன்ஸ். ஓகே, அப்போ அதுக்கு வந்து ஹை லெவல் ஆஃப் ப்ராசஸிங் வேணும் உங்களுக்கு. ஸ்டெப் 1லேருந்து ஸ்டெப் 100 வரைக்கும் ஹை லெவல் ஆஃப் ப்ராசஸிங் வேணும். அதில் வந்து ஒவ்வொன்றுத்துலேயும் நம்பர்ஸ் வரணும். இந்த இடத்துல வந்து இந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபஸ்ட்டு பொருள் வந்து உங்களுக்கு வந்து எரர் வந்து ஒரு 0.1% இருக்கலான்னு சொல்கிறீங்கன்னு வச்சிங்களேன். அந்த 0.1% மட்டும்தான் அக்செப்டட். இப்போ 0.1% வராமல் இருக்கிறதுக்கு அங்கே நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும்? ஓகே, அதுதான் அங்கே இது வந்து இது மோஸ்ட்லி வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ், ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் நாம் வந்து லீன் சிக்ஸ் சிக்மா அப்படியே யூஸ் பண்ண முடியாது. அது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு. நம்ம அதிலேருந்து ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன். ஒரு பிஸ்னஸை நம்பர்ஸாக அப்ரோச் பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடலாம். ஓகேங்களா? ஏன்னா பிஸ்னஸ் அல்டிமேட்லி நம்பர்ஸ் தான். ஒரு எம்ப்ளாயி உள்ளே இருக்காருன்னா எத்தனை மணி நேரம் உள்ளே இருக்கார், அவர் எத்தனை மணி நேரம் ப்ரொடக்டிவாக இருக்க போகிறார், எத்தனை பொருளை உருவாக்க போகிறார், அந்த பொருள் எத்தனை எரர் ஃப்ரீயாக இருக்குது, ஓகே, அது மார்க்கெட்டுக்கு போனால் எத்தனை செல் ஆகுது, இது எல்லாமே நம்பர்ஸ். நீங்கள் வந்து மாதத்தில் வந்து 30 நாள் இருக்குது அப்படின்னா 30 நாளில் வந்து நீங்கள் எவ்வளோ பொருள் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அந்த பொருளுக்கான மதிப்பு என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, இது எல்லாமே நம்பர்ஸ். பிஸ்னஸ் வந்து நம்பர்ஸுங்க. ஓகே, நம்பர்ஸுடைய பேர் தான் டேட்டான்னு நம்ம சொல்கிறோம். அப்போது நம்பர்ஸை சரியாக பார்க்க தெரிஞ்சது அப்படின்னா அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிடும். சரிங்களா? நீங்கள் வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க் பற்றி கேட்டீங்க. இப்போது இந்த பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க்கை உருவாக்கணும். எல்லா இடத்துலையும் நம்பர்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில இடத்துல மட்டும் நம்பர்ஸ் பார்க்க மாட்டோம். ஓகேங்களா? அது முக்கியமாக மைண்ட் செட்டில். ஓகே, பட் அதையுமே நாங்கள் வந்து நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு லிமிட்டிங் பிலீஃப் எத்தனை % இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணுறதுக்கு டூல் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் 100 கோடி ட்ரீம் வச்சுருக்கீங்க, பட் உங்களுடைய லிமிட்டிங் பிலீஃப் வந்து 60% மேலே இருக்குது அப்படின்னா உங்கள் ட்ரீமை நோக்கி நீங்கள் எப்படி போக முடியாது இல்லையா? அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த 60%லேருந்து அதை வந்து ஒரு 25% ரெடியூஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் என்னென்ன இருக்கோ அதை கொடுக்குறோம். இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள், நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கும் கொண்டு வந்திருக்கோம். பட் அதெல்லாம் தாண்டி நம்மளுடைய ஸ்ட்ராங் பிலீஃப் தான் இல்லைங்களா அதுக்கு. பட் ஆனால் வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து 3ஆக பிரிக்கிறோம். இந்த 100 crore வந்து ஒரு 3 வருஷத்தில் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா 3ஆக பிரிக்கிறோம் ஃப்ரேம் ஒர்க்கு. ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன். ஓகே, ஃபவுண்டேஷனில் இந்த 3 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1, உங்களுக்கு 100 கோடி பண்ணணுன்ற கனவு இருக்கணும். இது பேசிக். ஓகே, கனவு இல்லாமல் பக்கத்து வீட்டுக்கார் பண்ணிட்டாரு, எதிர்த்து வீட்டுக்கார் பண்ணிட்டாரு, நான் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க, நம்ம நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். சரிங்களா? ஏன்னா அவங்கள பார்த்து பண்ணுறோன்னா தப்பாக பண்ணிவிடுவோம். ஓகே, 2வது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியல் கஸ்டமர் இருக்கணும்.
ஓகே, அந்த ஐடியல் கஸ்டமருடைய ஒரு ப்ராப்ளம் இருக்கணும். இது இப்படி கூட சொல்லலாம், ஒரு ப்ராப்ளம் இருக்கணும். அந்த ப்ராப்ளத்தை ஒரு ஒரு 1000 பேர் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் குரூப்புக்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த ப்ராப்ளம் வந்து 1000 பேருக்கு இருக்குது. ஓகே, இப்போ டாக்ஸி ப்ராப்ளம் வந்து ஒரு 1,00,000 பேருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. டாக்ஸி கூப்பிட்ற ப்ராப்ளம் வந்து 1,00,000 பேருக்கு இருக்குது. இப்போ வந்து ஊபர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, யார் கையெல்லாம் ஃபோன் இருக்கோ அவங்களுக்கு மட்டும் நான் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இதுதான் ஐசிபி. அப்போ யார் கையெல்லாம் ஃபோன் இருக்கும் அப்படின்றத ஒரு டேட்டாவாக மாற்றுறாங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து ஏஜ் கொடுப்பாங்க, அவங்களுடைய டர்ன் ஓவர் கொடுப்பாங்க, அதெல்லாம் கொடுத்து ஒரு டேட்டாவாக மாற்றுறாங்க. அப்போ அதுக்கு பேர் ஐசிபி. ஐசிபிக்குள்ளேயே ப்ராப்ளமும் வந்தது, யார் உங்கள் கஸ்டமர்னு வந்தது. ஓகே, இதுக்கு அடுத்தது வந்து அந்த ஐசிபிக்கு ஏத்தாற் போல் டெவலப் பண்ண ஒரு ப்ராடக்ட் இருக்கும். ஓகே, நாம் எங்கே தப்பு பண்ணிடுறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் இருக்கும் நம்மக்கிட்ட. ஓகேங்களா, அதாவது ஆமாம், அதை யாருக்கெல்லாம் விற்கலான்னு நினச்சி ஆளை தேடுவோம். கண்ணில் மாற்றவங்களாம் அந்த பொருளை கொடுப்போம். சரிங்களா, 2 பேர் வாங்குவாங்க, 3 பேர் இந்த பொருள் நல்லா இல்லைன்னுவாங்க. 3 பேர் பொருள் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க பாருங்க, அவளை பற்றி கவலைப்பட்டு பொருளை மாற்றிடுவோம். 2 பேர் வாங்கினாங்க இல்லைங்களா, அவங்க ஏன் வாங்கினாங்க யோசிக்கவே மாட்டாங்க. அப்போ 2 பேர் அந்த பொருளுக்கு ஐசிபியாக இருக்கலாம். ரிவர்ஸில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கலாம். 3 பேர்கிட்ட எடுத்து போய் கொடுத்தவொடனே இதெல்லாம் ஒரு பொருளா, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னவொடனே அவர் என்ன பண்ணுவார், இல்லை இது வேறு பொருளாக மாற்றிடலான்னு புது பொருள் புது ஐசிபி இது தேடிட்டே இருப்பாங்க. இது வந்து முதல்ல கீயை ரெடி பண்ணிவிட்டு எல்லா லாக்லையும் செக் பண்ணுற மாதிரி. சரிங்களா, உங்களுக்கு லாக் இருந்து லாக்குக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் கீயை ரெடி பண்ண முடியுமே தவிர கீயை ரெடி பண்ணிட்டு லாக் தேடக்கூடாது. ஸோ ஐடியலி டெவலப்டு ப்ராடக்ட் இருக்கணும்னு சொல்கிறோம். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அது என்ன ஐடியலி டெவலப்டு ப்ராடக்ட்டு, உங்கள் ஐடியல் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி டெவலப் பண்ண ப்ராடக்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஊபரை கூட எடுத்துக்கலாம். அவங்க வந்து மொபைல் ஆப்பில் டாக்ஸியை கூப்பிட்ற மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாங்க. அது வந்து கோடிங் எழுதினா தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும்னு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்கன்னு வச்சிங்களேன். ஆப்புக்குள்ளே போயிட்டு ஹலோ டாக்ஸி லொக்கேஷன் சொல்லிட்டு இவங்க டைப் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன். இப்போது ஒரு மிலிட்ரியில் வந்து ஜெட் ஓட்டுறவர் வந்து இந்த கோஆர்டினேஷன் சொல்லுவார், நான் வந்து 25-30 நார்த் ஈஸ்டில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி போடுறாங்கன்னு வச்சிங்களேன். இப்போ அது எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியாது. அது வந்து ஐடியலி டெவலப்டு ப்ராடக்ட் இல்லை. ஓகே, அப்போது நான் லொக்கேஷனை டைப் பண்ணால் வரணும். அப்போது உங்களுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ண தெரியணும், பட் டெக்னிக்கல் நாலேஜ் தேவையில்லை இல்லைங்களா. அப்போது ஐடியலி டெவலப்டு ப்ராடக்டில் அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்கணும். இல்லை எனக்கு கோடிங் நல்லா தெரியும், இது சூப்பராக நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கோடு அப்படியே வந்து இன்டெஜர் ஸ்ட்ரிங் அப்படின்னு நீங்கள் ஏதோ எழுதுனா தான் வரும்னு சொல்கிறீங்க அப்படின்னா பீப்புள் வில் நாட் அக்செப்ட் இட். ஓகே, அப்போது ப்ராடக்டை வந்து உங்கள் ஐடியல் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டெவலப் பண்ண தெரியும். ஓகே, இது ஃபவுண்டேஷன். ஏன்னா 100 கோடி இந்த 3 விஷயத்து மேலே தான் உருவாகும். ஃபஸ்ட்டு உங்களுடைய மைண்ட் செட்டு, அதுக்கப்புறம் கஸ்டமரு, அதுக்கப்புறம் ப்ராடக்ட். இது சரியாக இருக்கான்னு வேலிடேட் பண்ண தெரியும். ஓகே, நீங்கள் நிறைய கம்பெனிஸ் பார்க்குறேன், வளர்ந்த கம்பெனிஸே இது சரியாக இல்லாமல் மேலே போய் வேலிடேட் பண்ண பார்ப்பாங்க. அங்கே போய் வேலிடேட் பண்ணாங்கன்னா மாட்டிப்பாங்க. இப்போ இதை வேலிடேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நிறைய மெத்தட் வச்சுருக்கோம். இதில் வந்து அதில் ஒரு முக்கியமான மெத்தடு வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா லாஸ்ட் 10 இயர்ஸாக அதில் நான் வந்து ரொம்ப டீப்பாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நாங்கள் எங்களுடைய ப்ராப்ரைட்டரி டூல் காம்ப்ளெக்சிட்டி ஸ்கோர்னு ஒன்று டெவலப் பண்ணோம். ஒரு ஸ்டார்ட் அப்புடைய காம்ப்ளெக்சிட்டியை பேஸ் பண்ணி தான் அதனுடைய ஸ்கேலபிலிட்டி வரும். அது 100 கோடிக்கு போகுமா போகாதா, இல்லை அது நிறைய ஃபெயிலியர் ரேட் சொல்கிறாங்களே 95% வந்து 7 இயர்ஸ்க்குள்ளே அது ஃபெயில் ஆகிடுமா ஆகாதான்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே இருக்கிற நிறைய பிஸ்னஸ் கோச்சஸ் கன்சல்டன்ட்ஸ் வந்து ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பேசுகிறாங்க. பிஸ்னஸ் வந்து ஹை ரிஸ்க்கு தெரியுமா, பிஸ்னஸ் வந்து 95% ஃபெயிலியர் ஆகிடும் தெரியுமா. சரி, சொல்யூஷன் என்ன, ஏன் ஃபெயிலியர் ஆகுது? ஒன்று அவங்க வந்துடுவாங்க டீம் சரியில்லை, அது சரியில்லை, அதெல்லாம் இல்லை, ஃபவுண்டேஷன் சரி இருக்காது. ஓகே, அப்போது இந்த காம்ப்ளெக்சிட்டி ஸ்கோரை வந்து நாங்கள் டெவலப் பண்ணோம். இப்போ வந்து காம்ப்ளெக்சிட்டி ஸ்கோர் எப்படி உருவாக்குறதுன்னு சொன்னால் அது வந்து பெரிய டாப்பிக்கு. பட் நான் வந்து ஸ்கோரை மட்டும் சொல்லிவிட்டு அதுக்கான ரிசல்ட்டை நான் சொல்லிடுறேன். இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸ் வந்து இந்த யூனிகார்ன் ஸ்டார்ட் அப்ஸ் சொல்லுவோம். 2015 2025 வரைக்கும் ஒரு 65 யூனிகார்ன் ஸ்டார்ட் அப்ஸை அனலைஸ் பண்ணோம். அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஐசிபி ஐடிபி இது ரெண்டுத்தையும் கொண்டு வந்து காம்ப்ளெக்சிட்டி ஸ்கோரை டெவலப் பண்ணோம். சரிங்களா, இப்போ அதில் நாங்கள் கண்டுபிடிச்சது என்னென்னா, இவங்களுடைய ஆவரேஜ் காம்ப்ளெக்சிட்டி ஸ்கோர் வந்து 5. ஓகே, 100க்கு 5. நம்ம ஊரில் ஒரு ஸ்டார்ட் அப் இருக்குதுன்னு வச்சிங்களேன்,
அவர் வந்து ஒரு 10 ப்ராடக்ட் வச்சுருப்பார், 10 ஐசிபி வச்சுருப்பார். கோர் ப்ராசஸ்னு ஒரு 5 இருக்கும். இப்போ அதனுடைய ஐசிபி நீங்கள் கணக்கு பண்ணீங்க அப்படின்னா 500 வரும். அதாவது காம்ப்ளெக்சிட்டி ஸ்கோர் கணக்கு பண்ணிங்கன்னா 500 வரும். இது கொஞ்சம் நீங்கள் எளிமையாக்கலாமே, ஐடியல் டேர்ம்ஸ் இல்லாமல். ஓகே, ஐடியல் கஸ்டமர் இல்லை கஸ்டமர் செக்மெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் வாடிக்கையாளர் யாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, உங்கள் வாடிக்கையாளர் தான் ஐசிபின்னு நம்ம சொல்கிறோம். ரைட். இப்போது நம்ம ஊர் ஸ்டார்ட் அப்ஸு ஓரளவுக்கு வளர்ந்துருவாங்க. ஒரு ஒரு 10 லட்சம் மாதமோ இல்லை 20 லட்சம் மாதமோ வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வளர்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, வளரவே முடியாது, என்னென்னவோ பண்ணி பார்ப்பாங்க. அப்போ அங்கே என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, அவங்க பெரிய மூட்டையை முதுகில் சுமந்துக்கிட்டு மலை மேலே ஏறணும்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா, வளர முடியாது. அப்போது காம்ப்ளெக்சிட்டி கம்மியாக க்ரோத் ஈஸியாக வந்துடும். இப்போது இந்த டேட்டா வந்து என்கிட்ட இருக்குது, நீங்கள் வந்து தேவைப்பட்டால் நான் உங்ககிட்ட கூட கொடுக்குறேன். லாஸ்ட்டு 10 இயர்ஸில் சக்ஸஸ் ஆன எல்லா பெரிய ஸ்டார்ட் அப்ஸுமே அவங்களுடைய காம்ப்ளெக்சிட்டி ஸ்கோர் வந்து நாங்கள் போட்டதில் ஆவரேஜ் வந்து 5.8, சிலதெல்லாம் வந்து 2-3 தான். அதுதான் வளரும். ஓகே, அதாவது காம்ப்ளெக்சிட்டி வந்து எனிமி ஆஃப் ஸ்கேல் அப்னு சொல்லுவோம். காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னா வந்து அதிகமான குழப்பங்களை உருவாக்குது காம்ப்ளெக்சிட்டி தான். நீங்கள் வந்து நிறைய 2 ப்ராடக்ட் 3 ப்ராடக்ட் வச்சுக்கிறது, 3-4 கஸ்டமர் செக்மெண்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறது, இது எல்லாமே வந்து குழப்பத்தை உருவாக்கும். இப்போ ஒரு கஸ்டமர் ஒரு ப்ராடக்ட் அந்த விற்க கற்றுக்குங்க. உங்களுக்கு கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ராடக்ட் உருவாக்கியிருந்தீங்கன்னா விற்றுருவீங்க. ப்ராடக்டை உருவாக்கிட்டு 10 கஸ்டமரை தேர்ந்தீங்கன்னா விற்க முடியாது. அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு செட்டப் ஃபவுண்டேஷன். 2வது வந்து கெப்பாசிட்டி பில்டிங்னு ஒன்று இருக்குங்க. நம்ம வந்து அந்த பார்ட் வந்து எல்லா அந்த வளர்ந்த கம்பெனிஸ் இருக்காங்க இல்லைங்களா, நடுவில் அதை மிஸ் பண்ணியிருப்பாங்க. கெப்பாசிட்டி பில்டிங்னா என்னென்னா, நீங்கள் ஒரு 100 கோடி பண்ணணும் அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கணும், அதை தாங்குகிற கெப்பாசிட்டி இருக்கணும். இப்போ நீங்கள் 100 கோடி பண்ணுறது வந்து ஒரே நாளில் 100 கோடி பண்ணிட முடியாது. ஓகேங்களா, இன்றைக்கி நீங்கள் 10 கஸ்டமர் ஹேண்டில் பண்ணுவீங்க, அடுத்து 100 கஸ்டமர் ஹேண்டில் பண்ணுவீங்க, அடுத்து 1000 கஸ்டமர் ஹேண்டில் பண்ணுவீங்க, அடுத்து 10,000 கஸ்டமர் ஹேண்டில் பண்ணுவீங்க. ஓகேங்களா, இப்போ 10 கஸ்டமர் நீங்கள் தனியாலாம் ஹேண்டில் பண்ணிவிடுவீங்க. 100 கஸ்டமர் ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு டீம் வேணும், அவங்களுக்கு ஒரு ப்ராசஸ் வேணும், சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி வேணும் இல்லைங்களா, அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வேணும். இது 4 தான் கெப்பாசிட்டி பில்டிங். இப்போ 10 கஸ்டமர் என்னால் ஹேண்டில் பண்ண முடியுது, நான் டீமில் இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டேன், சேல்ஸில் இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டேன், 10 கஸ்டமர் மட்டும்தான் என்னால் ஹேண்டில் பண்ண முடியும். 11வது கஸ்டமர் வந்தாங்கன்னா அது அந்த பிஸ்னஸ்க்கு பர்டன். அப்போது நீங்கள் 11வது கஸ்டமர் வருவாருன்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பிஸ்னஸில் கெப்பாசிட்டியை உருவாக்கணும். அந்த கெப்பாசிட்டி அப்படின்றது வந்து அந்த அழுத்தத்தை தாங்கக்கூடிய அளவில் இருக்கணும். அப்போ 4 கெப்பாசிட்டி தான், டீம் கெப்பாசிட்டி, சேல்ஸ் கெப்பாசிட்டி, ப்ராசஸ் கெப்பாசிட்டி, அப்புறம் ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி. இந்த ஃபஸ்ட்டு 3 இந்த 4 சொன்னீங்களா, இந்த 7 ஸ்டெப்பை கடந்தவங்க ஒரு 12 கோடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா, சில பேர் வந்து 10 கோடியில் கூட இருக்கலாம், இல்லை 2 கோடியில் கூட இருக்கலாம். இதை சரியாக பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்தது சீக்கிரமாக ஸ்கேல் பண்ணிவிடுவாங்க. இப்போது இந்த ஸ்டெப்ஸ் தான். இதுக்கு அடுத்தது இப்போ நிறைய பேர் எங்கள் லாஸ்ட்டாக சொல்கிற ஸ்டெப்பு மட்டும்தான் பண்ணியிருப்பாங்க, இந்த ஃபஸ்ட்டு 7 ஸ்டெப்பு பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, லாஸ்ட்டாக என்னென்னா எக்ஸ்பேன்ஷன். இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் லாஸ்ட்டாக இருக்குது எக்ஸ்பேன்ஷன். அது எக்ஸ்பேன்ஷனில் வந்து நிறைய எக்ஸ்பேன்ஷன்ஸ் இருக்குது. அதாவது வந்து ஒரு கஸ்டமர் செக்மெண்ட்டுக்கு நீங்கள் சர்வ் பண்ணுறீங்க, இன்னொரு கஸ்டமர் செக்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு இருக்குதுன்னு வச்சிங்களேன், நான் வந்து இதே ப்ராடக்ட்டை நம்ம மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு ஆட் பண்ணலாமா, அவங்களும் எனக்கு ஐசிபி மாதிரி தானே வராங்க அப்படின்னா அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க. ஓகே, இல்லை என்கிட்ட ஆல்ரெடி வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குது, நான் 2வது ப்ராடக்ட் ஆட் பண்ணிட்டோமா, ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து எப்போனா ஃபவுண்டேஷன் சரியாக வந்துட்டு கெப்பாசிட்டி ஒழுங்காக வந்துட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு சேல்ஸ் வால்யூம் வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் நான் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் கஸ்டமரு, ப்ராடக்ட்டு, அப்புறம் பிஸ்னஸ்னு ஒரு கெப்பாசிட்டி பில்டிங் இருக்குது. ஓகே, ரீஜனல் கெப்பாசிட்டி பில்டிங். இந்த ரீஜனல் கெப்பாசிட்டி பில்டிங்னால் நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க, நான் இந்த 2 கிலோமீட்டரில் 4 கிலோமீட்டரில் என்னுடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, நான் சேச்சுரேட் ஆகிட்டேன், நான் அடுத்த ரீஜனுக்கு போகலாமா, நான் இப்போ வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறேன், நான் வந்து திருப்பூர் போகலாமா, அதுக்கு சில நம்பர்ஸ் பார்க்கணும். போகலாமான்லாம் போயிட முடியாது. அப்போது ஃபஸ்ட்டு கடையோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும் நீங்கள். ஓகேங்களா, அதுக்கு சில நம்பர்ஸ் இருக்குது. அந்த நம்பர்ஸை சரியாக கணிச்சதுக்கு அப்புறம் தான்
ரெண்டாவதுக்கு போகணும். அதை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் தான் ரெண்டாவதுக்கு போக முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டுலேயே ப்ராப்ளம் வச்சுட்டு ரெண்டாவதுக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளம் ப்ளஸ் 2 ப்ராப்ளம் வந்து 2 இல்லை, அதாவது 1 + 1 2 ப்ராப்ளம் இல்லை, அது 100 ப்ராப்ளம். ஓகேங்களா? அப்போது இந்த கெப்பாசிட்டி பில்டிங் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. லாஸ்ட்டாக ஒன்று இருக்குது எக்ஸ்பேன்ஷனில், பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன். நீங்கள் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணி டீ கடை வச்சுருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டீ கடையில் எனக்கு ஓரளவு நல்ல வருமானம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு சிற்றுண்டி ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று ஆரம்பிக்கிறீங்க, டிஃபன் சென்டர் ஆரம்பிக்கிறேன்னு வச்சிங்களேன். இது வேறு பிஸ்னஸ், அது வேறு பிஸ்னஸ். ஓகே, பட்டு நான் எக்ஸ்பேண்ட் பண்ண இப்படி தான் சார் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்வாங்க. இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு ரிஸ்க்கு when you have 2 business. உங்கள்கிட்ட 2 பிஸ்னஸ் அட் அ டைமில் இருக்குது அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் ஃபெயிலியர் ரேட்டு 98%. இல்லை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களே நீங்கள் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் சொல்லுறது யாரெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்களாம், டாட்டா இருக்கலாம், அம்பானி இருக்கலாம். ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு பிஸ்னஸில் 30 வருஷம் 50 வருஷம் நிறைய காசு சம்பாரித்து அந்த காசு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு 4 பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதில் 2 பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிருக்கும், மீதி 2 பிஸ்னஸ் சஸ்டெயின் பண்ணியிருப்பாங்க, இல்லை லாஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த லாஸை வந்து அவங்கள பாதிக்காது. ஏன்னா ப்ரைமரி பிஸ்னஸில் அவங்களுக்கு ஓஹோன்னு பணம் வந்துகிட்டே இருக்கும். நாம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கே கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம். இதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக 2வது பிஸ்னஸ் போய் ஆரம்பிப்போம், அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக 3வது பிஸ்னஸ் ஆரம்பிப்போம். இப்போ எந்த பிஸ்னஸும் உருப்படியாக நடக்காது. நான் பார்க்குற இல்லை எங்ககிட்ட வர நிறைய பேர் ப்ராப்ளத்தில் இருந்தாங்க, எமர்ஜென்சியில் இருக்காங்க அப்படின்னா நான் ஒரு விஷயந்தான் கேட்பேன், எப்போ 2வது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க? தெளிவாக சொல்லுங்கள் சார். இந்த வருஷம் ஆரம்பித்தேன், பிஸ்னஸில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா டைரெக்டாக எக்ஸ்பான்ஷன் போயிட்டுருப்பாங்க, ஃபவுண்டேஷன் சரி பண்ணியிருக்க மாட்டாங்க, கெப்பாசிட்டி பில்டிங் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு போங்க, எல்லா பிஸ்னஸும் சக்ஸஸ் ஆகும். இதெல்லாம் பண்ணாமல் நம்ம வந்து எக்ஸ்பான்ஷன் ஸ்கேல் அப் 100 கோடி, அப்போ என்ன பண்ணலாம், பார்க்குறவங்களாம் விற்றலாம், பார்க்குற பொருள்லாம் விற்கலாம். டிமாண்ட் தெரியுது. உலகத்தில் எத்தனை லட்சம் ப்ராடக்ட் வந்தாலும் டிமாண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது யாருக்கு விற்க போகிறோம், எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம்? இங்கே ப்ராடக்ட் க்ரியேஷன் ரொம்ப ஈஸிங்க. ஒரு பொருளை உருவாக்குறது ரொம்ப ஈஸி, அதை செல் பண்ணுறது தான் கஷ்டம். ஏன்னா செல்லிங்கில் நீங்கள் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணால் தான் அது வாங்குவாங்க. ஓகேங்களா? ப்ராடக்ட் வந்து நீங்கள் உங்ககிட்ட வந்து அதாவது ஒரு இன்ட்யூஷன் இருக்கும், ஆஹா ஓஹோன்னு ஒரு ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ணிவிடுவோம். நம்ம என் ப்ராடக்ட் போல் வேறு யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க, எவ்வளோ சூப்பராக நான் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. கஸ்டமரையே அதை பற்றி கேர் பண்ண போகிறாங்க? கஸ்டமருடைய ப்ராப்ளத்தை அதை சால்வ் பண்ணுது, இல்லை அதோட நீடை சால்வ் பண்ணதாக தான் வாங்குவாங்க. அப்போது இங்கே நிறைய பேர் ப்ராடக்ட் பர்சனாக தான் இருக்காங்க. ஓகேங்களா? அவங்க வந்து கஸ்டமர் பர்சனாக மாறினா தான் அந்த ப்ராடக்ட் விற்கும். கஸ்டமர் பார்வையிலேருந்து அந்த பொருளை பார்க்க கற்றுக்கும். ஸோ இந்த சில பெர்ஸ்பெக்டிவ் கொடுங்க, அதாவது கஸ்டமர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அதை தொழிலை பார்க்கணும் அல்லது ப்ராடக்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களே, சில உதாரணங்கள் சொல்ல முடியுமா? ஓகே, கருப்பட்டி காஃபின்னு ஒன்று வந்தது. இப்போது கருப்பட்டி காஃபி வந்து, கருப்பட்டின்றது தமிழ்நாட்டுடைய ஒரு எமோஷனல் ப்ராடக்ட். ஆக்சுவலாக நம்ம பனைமரங்கள்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்ட்டு. இப்போ இது எமோஷனல் ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்டில் வந்து நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கிங்களேன். அது வந்து கருப்பட்டினா கருப்பட்டியாக தான் விற்க முடியுன்ற ஒரு விஷயம் இருந்தது இல்லைங்களா? அதை வந்து ஆலடி பட்டியான்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை வந்து கஸ்டமருக்கு காஃபியாக மாற்றி கொடுக்கலாம் அப்படின்னுச்சாங்க. காஃபியாக மாற்றி கொடுக்கலான்னா நல்லா இல்லாத காஃபியாக கொடுக்கல, அதில் அவங்க ஆராய்ச்சி பண்ணாங்க. சரிங்களா? நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணாங்க. கஸ்டமருக்கு எப்படி இந்த டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னு நினச்சாங்க. அதை திரும்ப திரும்ப பண்ணதுனால கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பொருள் வந்தது. இன்றைக்கி ஹை டிமாண்ட் ப்ராடக்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா? இதுதான் கஸ்டமர் பார்வையிலேருந்து அது வந்து பார்க்கணுன்றது. இப்போ இல்லை என்கிட்ட காஃபி இருக்குது, இந்த காஃபி நான் எல்லாருக்கிட்டையும் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க அப்படின்னா கஸ்டமரை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ரைட், மார்க்கெட்டிங் பண்ணி 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 அதை சேர்க்கலாம். கொஞ்ச நாள் அது போகும், அதுக்கப்புறம் போகாது. இப்போது நீங்கள் கஸ்டமருக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு தெரியாமல் ஒரு பொருளை ஆட் பண்ணுறது இருக்குது இல்லைங்களா? நீங்கள் ஒரு பிரியாணி கடை வச்சுருக்கீங்க. பிரியாணி கடை வச்சுருக்க சொல்ல பக்கத்துலேயே வந்து நீங்கள் பிரியாணி கடை கூடவே நான் ஒரு ஷவர்மா ஒன்று ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்றீங்க. நீங்கள் வச்சது வந்து பிரியாணி லவ்வர்ஸ்க்காக ஒரு கடை வச்சுருக்கீங்க. பிரியாணி லவ்வர்ஸை ஷவர்மா சாப்பிடுங்கன்னு நிர்பந்தப்படுத்துறது எவ்வளோ பெரிய அநியாயம். ஓகேங்களா? அப்போது நம்ம வந்து ஷவர்மா லவ்வர்ஸ்க்குன்னு தனியாக ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சோம்னா அது பரவாயில்ல. பட்டு நீங்கள் பிரியாணி லவ்வர்ஸ்க்குன்னு ஒரு கடையை ஆரம்பிச்சுட்டு அதுக்குள்ளேயே ஷவர்மா போட்டால் பிரியாணி லவ்வர்ஸும் வாங்க ஷவர்மா லவ்வர்ஸும் வாங்க அப்படின்னா யாருக்கு தான் அந்த ப்ராடக்ட்டு? பிரியாணி சாப்பிட்டுட்டே ஷவர்மா சாப்பிட முடியுமா?
அப்போது அந்த கடையோடைய யூனிக்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் பிரியாணி கொடுக்குறீங்களா, பிரியாணி கொடுங்க, இன்னும் நிறைய கொடுங்க. ஓகே, நீங்கள் ஷவர்மா செய்கிறீங்களா, ஷவர்மா செய்யுங்க. ஷவர்மா வந்து உங்களுக்கு அதை பிடிச்சவங்க வருவாங்க, தொடர்ந்து வந்து உங்களுக்கு வந்து வாங்குவாங்க. பிரியாணி வாங்குறவங்களே ஷவர்மா வாங்குங்க, ஷவர்மா வாங்குறவங்க பிரியாணி வாங்குங்கன்னா நீங்கள் ப்ராடக்டை உருவாக்கிட்டு கஸ்டமரை தேடுறீங்க. ஓகேங்களா? உங்கள் கடைக்கு வரவங்க ஷவர்மா லவர்ஸா பிரியாணி லவர்ஸான்னு உங்களால் கணிக்க முடியல. அப்போ நீங்கள் ப்ராடக்ட் உருவாக்கிட்டீங்கன்னா அந்த கடை காணாமல் தான் போகும். ஸோ இந்த மாதிரி நிறைய தப்பு பண்ணுறாங்க. இது நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க சொல்ல ஒரு விஷயத்தில் நம்ம தப்பு பண்ணிடுவோம். என்ன அப்படின்னா, நம்ம சைடு வந்து ஒரு எனர்ஜி இருக்கும். ஓகேங்களா? ஒரு துள்ளல் இருக்கும், ஒரு ட்ரீம் இருக்கும். அந்த ட்ரீமை வந்து நான் இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், அடுத்த வருஷம் கார் வாங்குகிறேன், அதுக்கு அடுத்த வருஷம் வீடு வாங்குறேன்னு சொல்லி தன்னுடைய தேவைக்காக அதை எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிப்போம். அப்போது நிறைய தப்பு பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இதை இப்படி யோசிச்சு பாருங்கள். நான் இந்த வருஷம் ஒரு 10 பேருடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறேன், அடுத்த வருஷம் 100 பேருடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறேன், அதுக்கு அடுத்த வருஷம் 1,00,000 பேருடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கஸ்டமரை பற்றி யோசிச்சிங்க அப்படின்னா இந்த எனர்ஜி வந்து சேனலைஸ் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு பை ப்ராடக்டாக உங்களுக்கு நீங்கள் கேட்ட எல்லாமே கிடச்சிருக்கும். சரி, ஏன் இது ரொம்ப முக்கியம்? நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு பொருளால் தான் முடியும். ஒரு ப்ராடக்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க நீங்கள் வந்து அந்த ஒரு ப்ராடக்டில் நீங்கள் இன்னும் வந்து கை தேர்ந்துக்கிட்டே வருவீங்க இல்லைங்களா? அதில் எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க. நீங்கள் பணக்காரன்னு நினச்சிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு மைக் விற்கிறேன், அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் விற்கிறேன், அப்புறம் ஃபோன் விற்கிறேன், அப்புறம் ஏசி விற்கிறேன், எல்லாம் இருக்கும், கஸ்டமர் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அது உங்களுக்காக நீங்கள் பண்ணுறீங்க. ஓகேங்களா? இப்போ கஸ்டமருக்காக பண்ணுறீங்கன்னா, ஓகே என் கஸ்டமருக்கு இந்த மைக் ப்ராப்ளம் இருக்குது, அவங்க இதனால் இந்த மைக் கெட்டு போகுது, அப்போ அடுத்த மைக்கு நான் என்ன இன்வென்ட் பண்ணுறது, இல்லை அடுத்த மைக் எந்த ஊர்லேருந்து கொண்டு வருது, லாங் டிஸ்டன்ஸ் மைக் என்ன, ஷார்ட் டிஸ்டன்ஸ் மைக் என்ன, இன்னும் டீப்பாக உங்கள் கஸ்டமரை பற்றி யோசிச்சு அதுக்கான ப்ராடக்டை நீங்கள் வந்து கொடுத்துட்டே இருப்பீங்க. அப்போது நீங்கள் வந்து அந்த நம்பர் 1 மைக் ஸ்டோர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வருவீங்க. நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் பொருள் விற்கிறீங்க, யாருக்காக விற்கிறீங்கன்னா உங்களுக்காக நீங்கள் விற்கிறீங்க. கடை எதுக்காக வச்சுருக்கீங்க? நீங்கள் பெரிய ஆள் ஆகணும்னு வச்சுருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்து கஸ்டமர் தேவைக்கு சொல்ல வருவாங்க, உங்களை எக்ஸ்பர்ட்டெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஓகே, நீங்கள் வந்து நம்பர் 1 நம்பர் 2க்கெலாம் யோசிக்கக்கூடாது. நான் வந்து ஓகே 10ல் 11 நீங்கள் இருக்கீங்க. அப்படி தான் நிறைய பேர் ஆரம்பிக்கிறாங்க. இதில் வந்து ஒரு விஷயம் நீங்கள் டீப்பாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் எந்த கடை ஒன்றா வச்சுருக்கலாம், கஸ்டமர் உங்ககிட்ட ஒரு தேவைக்காக வராங்க, அந்த தேவையை சரியாக பூர்த்தி செய்ய முடியுதா? சார் 10 கஸ்டமர் வந்தாங்க, 10 தேவை சொல்கிறாங்க, 10 தேவையில் உங்களால் பெஸ்ட்டாக எதுக்கு பூர்த்தி செய்ய முடியும்? அவங்க தான் உங்கள் கஸ்டமர். மற்ற 9 பேரும் உங்கள் கஸ்டமர் இல்லை, அவங்கள பற்றி கவலைப்பட தேவையில்ல. சார் பிஸ்னஸ் போயிடுதேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து செல்ஃபிஷாக மாறிடுறீங்க. நீங்கள் ஒரு பிரச்சனையை பெஸ்ட்டாக சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அப்போது நீங்கள் வந்து ஒரு கஸ்டமருக்கு மியூச்சுவலான ஒரு ஃப்ரெண்டாக மாறிடுறீங்க. 9 பேருடைய பிஸ்னஸ் போயிடுதே நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, எல்லாருக்காகவும் ஒரு ப்ராடக்ட் உருவாக்குவீங்க. எல்லா ப்ராடக்ட்டும் ஒரு 20% 30% ஒர்க் ஆகும். அப்போது கஸ்டமரும் ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க, நீங்களும் ஹாப்பியாக இருக்க மாட்டீங்க, பர்டன் அதிகமாகிடும், பிரச்சனை அதிகமாகிடும். நீங்கள் சொல்கிற இந்த விஷயம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற நிறைய பேருக்குள்ளே வந்து ஒரு உறுத்தலை உருவாக்கும். என்ன அப்படின்னா, இது என்னால் ஏற்றுக்க முடியலையே, இது எப்படி வந்து சாத்தியம், இல்லை இது பண்ணுனா வந்து இவர் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற விஷயம்லாம் வந்து பண்ணுனா வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தானே நம்ம தொழிலுக்கு நடக்கும், ஆனால் வந்து அது சாத்தியம் இல்லையே. ஈவன் தான் நம்ம அந்த மைண்ட் செட்டை பற்றி கொஞ்சம் பேசுவோம். ஏன்னா நீங்கள் சொல்கிற இந்த கொஷினில் நீங்கள் சொன்னதுலேருந்தே ஒரு ஆன்சர் இருக்குது. நம்ம தொழிலுக்கு பெனிஃபிட் தானே அப்படின்னு செய்கிறாங்க இல்லைங்களா? அப்போ கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட் கொடுக்க போகிறீங்க? நீங்கள் கஸ்டமருக்கு பெனிஃபிட்னு ஒரு விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா அது உங்கள் தொழிலுக்கு தானாக பெனிஃபிட் ஆகிடும் இல்லைங்களா? நம்ம வந்து அந்த உறுத்தல் எங்கேருந்து வருது அப்படின்னா, நம்ம வந்து கஸ்டமரை வந்து அந்நியப்படுத்தி பார்க்கறதுனால தான். நம்ம கஸ்டமர் தான் நம்ம தொழில் இல்லைங்களா? அவங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு தான் அந்த தொழிலே இருக்குது. ரைட். ஸோ இது வந்து ஒரு கிரவுண்ட் ஒர்க்லேருந்து ஜீரோவிலேருந்தே அந்த மனநிலையில் நம்பிக்கைகளில் பல மாற்றங்களை ஏற்படுத்தணும். இல்லைனா ஏன்னா ஒரு தொழில் வந்து ஏன் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நிறைய பேர் வந்து பல இது வந்து வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும், அது ஃப்ரீடம் அப்படிங்கிற மாதிரி பல நம்பிக்கைகளை வந்து வச்சுருப்பாங்க. அந்த நம்பிக்கைகளை எல்லாம் வந்து
மாற்றணும். ஸோ இன் ஜென்ரல் வந்து நம்ம விற்கணும் அப்படிங்கிறத தாண்டி யாருக்கு விற்க போகிறோமோ அவங்கள மையப்படுத்துங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன விற்கணுமோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது வந்து சொல்கிறீங்க. இந்த இந்த மனநிலை அப்படிங்கிறத வந்து நீங்கள் நிறையா கிளைண்ட்ஸு ஆர் நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்களா? இது வந்து அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியுதா, ஆர் எடுத்த உடனே ஏற்றுக்கிறாங்களா? ஐ திங்க் எடுத்த உடனே ஏற்றுக்கொள்கிறதுங்கிறது கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்கும்னு நினைக்கிறேன்.